வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசு நேயர்களே, நடிகர் திலகம் சிவாஜியே ஒரு பெரிய டெக்னாலஜி மனுஷனாக தான் இருந்திருக்கிறார். நடிப்பில் எத்தனையோ புதுவிதமான நடிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் தான் அப்படின்னா அவரோட பல படங்களையும் ஒவ்வொரு புதுமைகள் நடந்துட்டு தான் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு புது முயற்சியா ஒரே ஷாட்டில் ஒரு 4.25 நிமிஷ பாட்டை சிவாஜி நடித்த படத்தில் எடுத்திருக்காங்க. இந்த புதுமை நடந்தது 1924. அதுக்கு முன்னால இந்த மாதிரி எதுவும் நடக்கல. இந்த ஒரே ஷாட் பாட்டு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னால அதுக்கு முன்னாலேயே நடந்த இது மாதிரி நடந்த வேற ஒரு விஷயத்தையும் நினைச்சு பார்க்கணும். அது என்னன்னா, ஒரே ஷாட்டில் எடுத்த ஒரு வசன காட்சி, அதுவும் சிவாஜி படம் தான். சுமார் 8 நிமிஷ வசன காட்சி. நீயும் உன் தோளிலே பலம் உள்ளவரையில் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திரு நாடு, உடனே ஓடு என தாவி அனைத்து தளிர் மகன். ராஜாராணி படத்துல வர்ற சேரன் செங்குட்டுவன் நாடக வசன காட்சி தான் அது. கலைஞர் எழுதிய வசனம், கஷ்டமான இலக்கிய வார்த்தைகள் அமைஞ்ச வசன காட்சி அது. இப்படி ஒரே ஷாட்டில் எடுத்த வசன காட்சி ஆகட்டும், ஒரே ஷாட்டில் எடுத்த பாடல் காட்சி ஆகட்டும், சிவாஜி நடித்த படத்துல தான் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. சிவாஜியை வச்சு எந்த ரிஸ்க்கும் எடுக்கலாம்னு டைரக்டர்கள் வச்ச நம்பிக்கை தான் காரணம். ஒரே ஷாட்டில் எடுத்த பாடல் காட்சி எதுனா, சிவகாமியின் செல்வன் படத்துல வர்ற எத்தனை அழகு கொட்டி கிடக்குது பாடல் தான். கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது, எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எப்படி. ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் பாடல் இது. இந்தியாவிலேயே இது முதல் முயற்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படம் ஆராதனா இந்தி படத்தோட ரீமேக் படம் தான். ஆராதனா படத்துலையும் இந்த பாட்டு ஒரே ஷாட்டில் தான் எடுத்திருந்தாங்க. அதனால தமிழ்லையும் அப்படியே எடுத்தாங்க. வெளியிடத்துல எல்லாம் ஷூட் பண்ணல. ஒரே வீடு, ஒரே ரூமு தான். ரூம்னு சொல்றதை விட அதை ஒரு பெரிய ஹால்னு சொல்லலாம். ஒரே ஹாலில் எடுத்திருந்தாலும் ரிஸ்க் இல்லாமல் இல்லை. கேமரா மூவ்மெண்ட்ல நகர்ந்துகிட்டே இருக்கும். ஹாலை சுற்றி சுற்றி வரும். சிவாஜி மட்டும் இல்லாமல் வாணிஸ்வரியும் கூட நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒரே பிரேமில் வரணும். கேமரா எதுவும் ஜர்க் ஆகாம படம் பிடிக்கணும். டிராலி ஷாட்டும் கிடையாது. 2 பேரும் நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. 2 பேரையும் ஒரே பிரேமில் கவர் பண்ணிட்டு கேமரா மூவ்மெண்ட்லேயே இருக்கும். என்ன ஒன்று, பாட்டு வாய்ஸ் மட்டும் பேக்ரவுண்டில் ஓடும். பாடி நடிச்சிருக்க மாட்டாங்க. ஆராதனா பட பாட்டு 3.25 நிமிஷம் ஓடும். சிவகாமியின் செல்வன்ல அந்த பாட்டு 4.25 நிமிஷம் ரன்னிங் டைம். காதலன் காதலி தனியாக இருக்கிற காட்சி. அந்த சூழ்நிலை அவங்களுக்குள்ள ஒரு மோக உணர்வை தூண்டி அந்த உணர்ச்சியில அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரியான சுச்சுவேஷன். இது ஒரு மோக உணர்வை தூண்டுற மெலடி டைப் பாட்டு அப்படிங்கிறதால சிவாஜிக்கு எஸ்பிபி பாடியிருப்பார். தமிழ் சினிமாவில் ஒரு புதுவிதமான முயற்சி தான் இந்த பாட்டு. இதுக்கு இந்தி ஆராதனா திரைப்படம் தான் அடிப்படைன்னு சொல்லலாம். இந்த பாட்டை பார்க்குறப்போ வசந்த மாளிகை பட காட்சி நினைவுக்கு வரும். அதுவும் இதே மாதிரி சிச்சுவேஷன் தான். அதே சிவாஜி வாணிஸ்வரி காம்பினேஷன் தான். சிவகாமியின் செல்வன் பாட்டோட மொத்த ஃபீலிங்கையும் வசந்த மாளிகையில் ஆப்பிள் கடிக்கிற அந்த ஒரு ஷாட்டிலேயே சிவாஜி காட்டியிருப்பார். ஒரே ஷாட்டில் எடுத்த முதல் தமிழ் பாட்டு அப்படின்னா சிவகாமியின் செல்வன் படத்தில் வர்ற எத்தனை அழகு கொட்டி கிடக்குது பாட்டு தான். இந்த மாதிரி பல வித்தியாசமான தொழில்நுட்ப சங்கதிகள் ரொம்ப சிவாஜி படத்துல தான் கையாண்டு இருக்காங்க. அந்த வகையில முதல் ஸ்லோ மோஷன் காட்சினா சிவாஜியோட கண்கள் படத்தை சொல்லலாம். ஜூம் லென்ஸ் வச்சு எடுத்த முதல் படம்னு உத்தமபுத்திரன் இருக்குது. முதல் சினிமாஸ்கோப் படம் ராஜராஜ சோழன். இது இல்லாம வேற சில முதல் விஷயங்களும் சிவாஜி படத்துக்கு இருக்கு. ட்ரெய்லர் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் படம் திரும்பிப்பார். பாட்டே இல்லாம வந்த முதல் படம் அந்த நாள். தாஜ்மஹாலை எடுத்த முதல் படம் பாவை விளக்கு. லண்டன்ல போய் கலர் பிரிண்ட் போட்ட முதல் படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். 80 அடி கட் அவுட் வச்ச முதல் படம் வணங்காமடி. இப்படி ரொம்ப விஷயம் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். இது எல்லாம் ஒரு உதாரணத்துக்காகத்தான். சிவாஜி முரசு நேயர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.